ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த சென்டென்சஸை கவனிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஒரு சின்ன தகராறு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு. ஓகே, இப்போது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவங்க குடும்ப பிரச்சனை கோர்ட்டு வரைக்கும் போயிருச்சு. ஓகே, இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சு. ஓகே, இப்போ ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். ஒரு சின்ன பிரச்சனை மேனேஜர் வரைக்கும் போயிருச்சு. ஓகே, இப்போது ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். விஷயம் மீடியா வரைக்கும் போயிருச்சு. இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நாம் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஒரு சின்ன தகராறு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு. இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் அப்படின்னா, went all the way to the police station. went all the way to the police station. ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸில் வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு all the way to அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தியிருக்கிறேன். அதே மாதிரி போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு went அப்படிங்கிற வேர்ப் பயன்படுத்தியிருக்கிறேன். ஓகே, இப்போது எது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு? ஒரு சின்ன தகராறு. அது எப்படி சொல்கிறது? a small fight. a small fight. அப்போது ஒரு சின்ன தகராறு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு. இது எப்படி சொல்கிறது? a small fight went all the way to the police station. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். விஷயம் மீடியா வரைக்கும் போயிருச்சு. ஓகே, இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் மீடியா வரைக்கும் போயிருச்சு. இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் அப்படின்னா, நல்லா கவனிங்க. went all the way to media. went all the way to media அப்படின்னா என்ன அர்த்தம்? மீடியா வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். என்னது? விஷயம். அது எப்படி சொல்கிறது? த மேட்டர். அப்போது விஷயம் மீடியா வரைக்கும் போயிருச்சு. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? த மேட்டர் வென்ட் ஆல் த வே டு மீடியா. த மேட்டர் வென்ட் ஆல் த வே டு மீடியா. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவங்க குடும்ப பிரச்சனை கோர்ட்டு வரைக்கும் போயிருச்சு. ஓகே, இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் கோர்ட்டு வரைக்கும் போயிருச்சு. இது எப்படி சொல்கிறது? went all the way to court. went all the way to court. ஓகே, என்னது? அவங்க குடும்ப பிரச்சனை. இது எப்படி சொல்கிறது? their family issue. their family issue. their family issue went all the way to court. அவங்க குடும்ப பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிருச்சு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சு. ஓகே, இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சு. இது எப்படி சொல்கிறது? went all the way to divorce. எதனால் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சு? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால. அது எப்படி சொல்கிறது? a small misunderstanding. அப்போது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சு. இது எப்படி சொல்கிறது? a small misunderstanding went all the way to divorce. ஓகே, லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு சின்ன பிரச்சனை மேனேஜர் வரைக்கும் போயிருச்சு. இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் மேனேஜர் வரைக்கும் போயிருச்சு. இது எப்படி சொல்கிறது? went all the way to manager. went all the way to manager. எது? ஒரு சின்ன பிரச்சனை. இது எப்படி சொல்கிறது? a small issue. a small issue. அப்போது ஒரு சின்ன பிரச்சனை மேனேஜர் வரைக்கும் போயிருச்சு. இது எப்படி சொல்கிறது? a small issue went all the way to manager. a small issue went all the way to manager. ஓகே, இதோட த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த சென்டென்சஸை கவனிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேல் கோபப்பட மாட்டேன். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேல் ஒழுங்காக படிப்பேன். தேர்டு சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன். ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேல் கவனமாக இருப்பேன். ஓகே, ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேல் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஓகே, இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம இப்போது செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த இனிமேல் அப்படிங்கிற ஒரே ஒரு தமிழ் வேர்டுக்கு இங்கிலீஷில் நம்ம 4 வேர்ட்ஸ் பயன்படுத்துவோம். அது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஹென்ஸ்ஃபோர்த், அதே மாதிரி ஹியர் ஆஃப்டர், அடுத்து எனிமோர், அடுத்து ஃப்ரம் நவ் ஆன். இந்த மாதிரி இனிமேல் அப்படிங்கிற ஒரே ஒரு தமிழ் வேர்டுக்கு 4 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். இந்த 4 இங்கிலீஷ் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஹென்ஸ்ஃபோர்த் அண்ட் ஹியர் ஆஃப்டர். இந்த இரண்டையுமே நாம் ரிட்டன் இங்கிலீஷில் மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதே மாதிரி
கீழே 2 இருக்கு இல்லையா? கீழே என்ன இருக்கு? எனிமோர் அண்ட் ஃப்ரம் நவ் ஆன். இந்த இரண்டையுமே வந்து நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷில் மட்டும்தான் பயன்படுத்துவோம். இதை வந்து ரிட்டன் இங்கிலீஷில் நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எனிமோர் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா? இதை வந்து நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒன்லி நெகட்டிவ் சென்டென்சஸில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது பாஸ்ட்டில் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாம் இந்த எனிமோர் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேன். பாஸ்ட்டில் நான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேன். இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? எனிமோர் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்துவோம். ஓகே, இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து அவன் கூட பேச மாட்டேன். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஐ won't டாக் டு ஹிம். அடுத்து இனிமேல் அப்படிங்கிறதுக்கு வந்து எனிமோர் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தணும். ஓகே, இந்த எனிமோர் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸில் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் பயன்படுத்துவோம். ஓகே, ஐ won't டாக் டு ஹிம் எனிமோர் அப்படின்னா என்ன மீனிங்? இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதே இது ஃப்ரம் நவ் ஆன் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா? இதை வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் ரெண்டுலையுமே நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, இப்போது இந்த ஃப்ரம் நவ் ஆன் இந்த வேர்டை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் ரெண்டையுமே வந்து எப்படி பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேல் நான் ஒழுங்காக படிப்பேன். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒழுங்காக படிப்பேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வில் ஸ்டடி ரெகுலர்லி. ஓகே, அடுத்து இனிமேல் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃப்ரம் நவ் ஆன் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தலாம். இந்த ஃப்ரம் நவ் ஆன் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸில் லாஸ்ட்டில் தான் வரணும் அப்படின்னு இல்லை, ஃபர்ஸ்ட்லேயும் இந்த மாதிரி வரலாம். அப்போது ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் ஸ்டடி ரெகுலர்லி. இனிமேல் நான் ஒழுங்காக படிப்பேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேல் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் நெகட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி சொல்கிறது? ஐ won't bother you. ஐ won't bother you. ஓகே, அடுத்து இனிமேல் எப்படி சொல்கிறது? ஃப்ரம் நவ் ஆன். அப்போது ஐ won't bother you ஃப்ரம் நவ் ஆன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பொய் சொல்ல மாட்டேன். இது எப்படி சொல்கிறது? ஐ won't lie. ஐ won't lie. ஓகே, அடுத்து இனிமேல் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃப்ரம் நவ் ஆன். அப்போது ஐ won't lie ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னா என்ன மீனிங்? இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேல் கவனமாக இருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து கவனமாக இருப்பேன் எப்படி சொல்கிறது? ஐ வில் பி கேர்ஃபுல். ஐ வில் பி கேர்ஃபுல். அடுத்து இனிமேல் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃப்ரம் நவ் ஆன். இந்த ஃப்ரம் நவ் ஆன் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டுலேயுமே நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேல் கோபப்பட மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸில் கோபப்பட மாட்டேன் எப்படி சொல்கிறது? ஐ won't கெட் ஆங்க்ரி. ஐ won't கெட் ஆங்க்ரி. அடுத்து இனிமேல் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃப்ரம் நவ் ஆன். அப்போது இனிமேல் கோபப்பட மாட்டேன் எப்படி சொல்கிறது? ஐ won't கெட் ஆங்க்ரி ஃப்ரம் நவ் ஆன். இனிமேல் நான் கோபப்பட மாட்டேன். இந்த மாதிரி ஃப்ரம் நவ் ஆன் அப்படிங்கிற வேர்டு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டுலையுமே நாம் பயன்படுத்தலாம் இனிமேல் அப்படிங்கிற வேர்டுக்காக. ஓகே, இதோட த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த தேர்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த சென்டென்சஸை கவனிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேலாவது ஒழுங்காக இரு. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேலாவது சீக்கிரம் வா. தேர்டு சென்டென்ஸ் இனிமேலாவது வேலைக்கு போ. ஃபோர்த்து சென்டென்ஸ் இனிமேலாவது சேமிக்க ஆரம்பி. ஃபிஃப்த்து சென்டென்ஸ் இனிமேலாவது அம்மா சொல்வதை கேள். இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம இப்போது த தேர்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இனிமேலாவது ஒழுங்காக இரு. இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இனிமேலாவது இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா அதாவது ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதற்கு என்ன மீனிங் பார்த்தோம்? இனிமேல் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த ஃப்ரம் நவ் ஆன் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு சேர்த்து அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இனிமேலாவது. அப்போது இனிமேலாவது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஒழுங்காக இரு. இது எப்படி சொல்கிறது? பிஹேவ் ப்ராப்பர்லி. பிஹேவ் ப்ராப்பர்லி. அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன் பிஹேவ் ப்ராப்பர்லி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேலாவது வேலைக்கு போ. ஃபர்ஸ்ட் வந்து இனிமேலாவது எப்படி சொல்கிறது? அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன். அடுத்து வேலைக்கு போ எப்படி சொல்கிறது? கோ டு ஒர்க். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இனிமேலாவது அம்மா சொல்வதை கேள். ஃபர்ஸ்ட் வந்து இனிமேலாவது எப்படி சொல்கிறது?
அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன். அடுத்து அம்மா சொல்வதை கேள். எப்படி சொல்றது? லிசன் டு வாட் யுவர் மாம் சேஸ். லிசன் டு வாட் யுவர் மாம் சேஸ். அப்போ இனிமேலாவது அம்மா சொல்வதை கேள். எப்படி சொல்றது? அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன் லிசன் டு வாட் யுவர் மாம் சேஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இனிமேலாவது சேமிக்க ஆரம்பி. எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து இனிமேலாவது, அப்போ அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன். அடுத்து சேமிக்க ஆரம்பி. எப்படி சொல்றது? ஸ்டார்ட் சேவிங் மணி. ஸ்டார்ட் சேவிங் மணி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இனிமேலாவது சீக்கிரம் வா. எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து இனிமேலாவது, அப்போ அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன். அடுத்து சீக்கிரம் வா. எப்படி சொல்றது? கம் ஏர்லி. அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன் கம் ஏர்லி. இனிமேலாவது சீக்கிரம் வா.